சரீரம் பலவீனமா இருக்கும் போதெல்லாம் நம்ம பேச வேண்டியது பலவீனத்தை பத்தி அல்ல. நம்மளோட பலவீனம் என்ன தெரியுமா? பலவீனத்தை பத்தி தான் பேசுறது தான் பலவீனம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க சரீரத்துல ஏதோ பலவீனம்னு கால் வலி பாஸ்டமா, மூட்டு வலி பாஸ்டமா, இடுப்பு வலி பாஸ்டமா, குறுக்கு வலி பாஸ்டமா, நேர் வலி பாஸ்டமான்னு என்னமோ வழியை சொல்லுவோம். ஆனா நம்ம பலவீனம் என்ன தெரியுமா? பலவீனத்தை பத்தி பேசுறது தான் பலவீனம். அப்ப பலவீனத்தை பேசக்கூடாதானா? பேச வேண்டாம், பேச வேண்டாம். என்ன சொல்லணும்? என் சரீர பலவீனத்தின் மேல் இயேசுவின் ரத்தத்தை. எத்தனை பேர் ரத்தத்தை உச்சரிக்க போறீங்க? இது எளிமையான வழி, ஈஸியான வழி. ஆண்டவர் சுகத்துக்கு அப்படிதான் வச்சிருக்காரு. சுகத்துக்கு அப்படிதான் வழிய வச்சிருக்காரு. இயேசுவின் ரத்தத்தை பூசுறேன், இயேசுவின் ரத்தத்தை பூசுறேன். அப்படி இயேசுவின் ரத்தத்தை பூசுறேன், தெளிக்கிறேன் அப்படி சொல்லும் போது நான் சொல்றேன், நீங்க எந்த காரியத்துக்காக இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சிங்களோ, எந்த காரியத்துக்காக இயேசுவின் ரத்தத்தை பூசுனீங்களோ, அந்த காரியத்தின் மேல் வெற்றியை காண்பீர்கள். அந்த காரியத்தின் மேல் வெற்றியை காண்பீர்கள்.